டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. பொழுது சாயிர நேரமாச்சு. காட்டு பாதை வழியா நாம இப்படி தனியா போயிட்டு இருக்கோம். சீக்கிரமா டயரை மாத்து. சரிம்மா. கேட்டுறாதீங்க. அவனுக்கு ஏற்பட்ட சோகத்தை தாங்க முடியாமத்தான் அம்மன் கிட்ட முறையிட்டு இருக்கான். அவனை பேச வச்சிடாதீங்க. அவன் முடிஞ்ச வரைக்கும் அழட்டும். அவன் ஆத்திரம் தீர வரைக்கும் அடிக்கட்டும். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொக்கா, என்னடா ஆச்சு? தயவு செஞ்சு நீயாவது சொல்லுடா. நீங்க ஊருக்கு போன அடுத்த நாள் நானும் எங்க அக்கா வள்ளியும் காட்டுக்கு கஞ்சி சோறு மச்சானுக்கு எடுத்துட்டு போனோம். நீ வீட்டுக்கு போ. வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். இன்னைக்கு மட்டும் மச்சானுக்கு நான் கஞ்சி கொண்டு போறேன்டா. பொண்ணா பிறந்தா கொஞ்சமாவது மான தோஷம் இருக்கணும். அன்னைக்கு மச்சான் கோழிக்கறி ஆக்கிக்கிட்டு காடு பக்கம் வர சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? கோச்சுக்காதுடா. இப்பதான் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியாச்சுல. கால்ல வேற கொலுசு கட்டியாச்சு. பரவாயில்லடா. இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய் சொக்கா, என் மச்சான நான் பார்க்க போறதுக்கு உன்னை என்னடா கேக்குறது? உன்னை சோறு போட்டு வளர்த்தேன்ல, அதான் என்னையே பார்த்து கொலைக்கிறியா? இரு இரு, உன்னை கட்டி போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. கொண்டா. காசு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும்ல? வயசு பொண்ணு கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லடா?
அந்த கொலுசு மட்டும் கல்யாணம் வரைக்கும் உச்சிக்கு மாதிரி பார்த்துக்கணும். கட்டினா கட்டிக்கிற போறவனுக்கு உச்சிக்கு ஆபத்து வந்துடும். பேண்ட் சட்டை போட்டு இந்த பக்கம் 2 பேர் போனாங்களா? என்னடா மச்சான் மச்சான் அக்காவை யாரு 2-3 பேரு துரத்திட்டு ஓடுறாங்க. எங்கடா? அந்த பக்கம். பொறுக்கி ராஸ்கல்ஸ், நீங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கல, காட்டுக்குள்ள வந்து கலாட்டாவை பண்றீங்க. போடா. ஆமா போல. நாய்க்கு ரொம்ப களைப்பா இருக்குதுல்ல, கொஞ்ச நேரம் இங்கேயே தங்கி ஓய்வு எடுத்துட்டு போலாமா? சரி, நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல, நீ எனக்கு திருப்பி உதவி செய்யணுமா வேண்டாமா? அதாம்மா, காசு மூலமா கேட்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். காட்டுக்குள்ள குருவி சத்தத்தோட ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படி வசதி? என்ன ஒண்ணு கேட்காதீங்க, எல்லாரும் இங்க
போயிடுங்க போயிடுங்க. பள்ளி நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். பள்ளி என்னாச்சு உனக்கு? சுண்டு விரல் தொடுற அளவுக்கு கூட இந்த உடம்புக்கு யோகிதை இல்ல. பள்ளி போயிடுங்க, நான் சொல்றது கேளுங்க. போயிடுங்க. புலிக்காட்டம்ம மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல நீ என்ன தொடக்கூடாது, என்னை யாரும் தேடவும் கூடாது. பள்ளி யாராவது அசஞ்சா நான் கீழே குதிச்சிருவேன். பள்ளி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. பைத்தியக்காரத்தனமா எதையும் செஞ்சிடாத. கீழே இறங்கி வா. வரமாட்டேன், வரவே மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் மண்ணா போச்சு. மச்சான், நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். உனக்கும் எனக்கு வச்ச முகூர்த்த நாளைக்குள்ள என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த 3 மிருகங்களையும் நீ வேட்டையாடணும். நான் போறேன்.